உங்கள்லையோ அல்லது உங்க வீட்லயோ யாராவது மலடியா இருக்கிறாங்கன்னா எழுதி வச்சுக்கோங்க. ஆண்டவர் சொல்றாரு, மலடிய சந்தோஷமான பிள்ளை தாட்சிய கர்த்தர் மாற்ற போகிறார். அடுத்த வார்த்தை சொல்லுது, இஸ்ரவேல் கோத்திரங்கள்ல தேசத்துல கர்ப்பம் விழுகிறதும் மலடு இருப்பது இல்லை. கர்த்தர் மலட மாத்துறார். எலிசபெத்துக்கு மாத்துறார். ஆமென். ராகேல் மலட மாத்தினார். சாராய் மலட மாத்தினார். நீ உன் குடும்பத்தில் மலட மாத்துறாரு. கவலைப்படாத. சந்தோஷமா பிள்ளைத்தாட்சி ஆக்குறாரு. அவன் தேவையான சந்திக்கிறார். வெட்கத்துக்கு நிற்கிறாரு. உனக்கு மட்டும் சந்தோஷம் இல்ல, மரியாள் போன்று உன்னை நேசிக்க பெரிய கூட்டம் சுத்தி இருக்குது. ஆமென். அல்லேலூயா. உனக்கு எப்படி குழந்தை இல்ல வருத்தமா இருக்கிறியோ, உன் கூட அன்பு கூர்ந்து வருத்தமா கூடிய கூட்டம் இருக்கு. நீ சந்தோஷமா செய்ய சொல்ல போற, அவங்க சந்தோஷப்பட போறாங்க. அந்த கூட்டம் தந்து மரியாதை கூட தந்திருக்க, அவன் தந்திருக்காரு. கவலைப்படாத. சந்தோஷோட சீக்கிரம் காரியம் நடக்க போகுது. தெரிஞ்சு யாராவது மறுபடியா குழந்தை இல்லாம பரிசம் தானா, இந்த வார்த்தையை கேட்க சொல்லுங்க. ஆண்டு சொல்லிட்டாரு, உங்க மலத்தை நீங்குது, கர்ப்பம் தெரிக்க போற, அற்புதம் செய்ய போறாரு, உன்னோடு நாங்களும் கழி கூற போறோம், நாங்க மரியாதை கூட்டம் எழுசத்து கூட்டம் சொல்லிட்டு வாங்க. அந்த வெளிப்படத்தை நிறைவேற்றி வராங்க. மறுபடியும் சந்தோஷமா பிள்ளை தாட்சியாய் கர்த்தர் மாற்று.